கூறியது தூய்மை அனைத்துக்கும் மூச்சு. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுகின்றன. அவர் பாடுபடும் விளக்கணிக்கு தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறுகிறார், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அதனை கிண்ணத்தை முடித்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சிடர்களுக்கு அழைத்து அவர் கூறினார், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், வேலையில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் பின்னும் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்படையும் உயிர்ப்படைகளையும் கொண்டு வாழ்வதன் நோக்கத்தையும் மீட்பளிக்கும் இடத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணிக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நிலைகளை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருள். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்கிறது. மேலும் உயிர்த்தெழுதல் நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றுகிறது. எங்கள் அனைவர் மீது இரக்கமாகியும் கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். கற்பிக்கப்பட்டு இறைவனத்தினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருப்புதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உன் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உங்கள் திரு உலகத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருகிறார் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நிலை. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு ஏற்று வருவதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் உலகின் பாவங்களை போக்கும் உலகின் பாவங்களை போக்கும் எங்களுக்கு அமைதி அளிக்கிறார். இதோ இறைவனின் செவல், இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றன. செவலின் விருதுக்கு அழைப்பு பெற்றோர் பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திருநத்தை காத்து நிலை வாழ்வதாக.
ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருள்கொடையால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். கடவுளை பெற்றெடுத்த புனித கன்னி மரியாதை போற்றி பெருமைப்படுத்தும் நாங்கள் மீண்டும் உமது மீட்பின் பயனை அனுபவிக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. ஒவ்வொரு நாளும் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்தார். அதற்காக நாம் நிரம்ப நிரம்ப நன்றி செலுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. எனவே இந்த நாளிலே இந்த தேர்பகுதியையும் திருப்பதியையும் தலைமையேற்று வழிநடத்திய மிக்கேல் ஆசிரியர் போட்டு நாடாண்மை திருமதி விக்டோரியா ஆசிரியர், பாத்திமா நகர் போட்டு நாடாண்மை சாமி இவர்களுடைய வழிநடத்துவதிலே தேர்பவனியும் திருப்பதியுடைய திருவழிபாட்டையும் சிறப்பாக நடத்த கொடுத்தமைக்காக பங்கு தந்தையின் சார்பாக மனமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நம்முடைய மண்ணில் அருள் தந்தையர்கள் அருள் சகோதரிகளுக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். அவர்களுடைய பணி சிறக்க, அவர்களுடைய நிலை வாழ்வையும் அதிகமாக மேம்பட பல்வேறு நிலைகளிலே அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டிலே, நம்முடைய இந்திய பகுதிகளிலே, மேலை நாடுகளிலே பல இடங்களில் சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். அவர்கள் நம் பிள்ளைகள், இந்த மண்ணின் மக்கள், நம்முடைய சார்பாக, நம்முடைய முகங்களாக திரு அவையில ஜொலித்துக் கொண்டிருக்கிற அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் மனதார நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய ஊரின் பெருமையை, நம்முடைய ஊரின் விசுவாசத்தை, நம்முடைய ஊரினுடைய அடையாளத்தை உலகிற்கும் சென்று அவர்கள் நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்தில் நம்முடைய மண்ணின் மனிதர்கள், அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றியை நம்முடைய வேட்டத்திற்கு வழியாக தெரிவிக்கிறோம். இந்த நாளிலே அவர்களின் பிரதிநிதியாக நம்முடைய இந்த நவநாளினுடைய திருப்பலியை நிறைவேற்றி நமக்கு இறை ஆசியை பெற்றுத் தந்தவர் நம்முடைய அருள் தந்தை அபில்ராஜ் அவர்கள். தந்தையை பற்றி ஒரு சில வாக்குகளை சொல்ல வேண்டும் என்றால், நான் ஜூலை மாதம் 17ஆம் தேதி இந்த ஆலயத்திலே பங்கு தந்தையாக பொறுப்பேற்றேன். அன்றிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு மாதமும் 2 முறையாவது எனக்கு தொலைபேசியில் ஃபோன் கூப்பிட்டு பலர் எப்படி இருக்கீங்க, மகிழ்ச்சியாக இருக்கீங்களா, உடம்பு நல்லா இருக்கா அப்படின்னு மறக்காமல் கேட்கிற ஒரு அன்பு தந்தை. ஏன்னா நீங்கள்லாம் அப்படி கேட்கறதுக்கு நிறைய பேர் ஆள் கிடையாது. ஏன்னா வெளிநாடுகளில் இருக்கிற சாமியார் நினைச்சார்கள், இங்கேருந்து வெளிநாடுகளில் படிக்கிற சாமியார் போனார்கள், அப்படி கேட்கக்கூடாது கிடையாது. ஆனால் அந்த தந்தை அவர்கள் ஒவ்வொரு மாதமும் எனக்கு 2-3 தடவை தொலைபேசியில் அழைத்து என்னோடு பேசுவார். இந்த நேரத்தில் நம்முடைய இந்த இறுதி நவநாளினுடைய திருப்பதியை நிறைவேற்றி ஒரு அருமையான ஒரு சிந்தனையை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். இத்தனை நாட்கள் நாம் நவநாள் கொண்டாடி இருக்கிறோம். அன்னை மரியா என்னுடைய உள்ளத்திலே, என்னுடைய எண்ணத்திலே எந்த இடத்தில் இருக்கிறார்?
அன்னை மரியாதையுடைய அந்த வாழ்வு என்னுடைய உள்ளத்திலே வளர்ந்திருக்கிறதா அல்லது அப்படியே இருக்கிறதா அல்லது இன்னும் கீழ்நோக்கி போயிருக்கிறதா? சிந்தித்து பார்க்க நமக்கு அழைப்பு இருக்கிறது. என்றால் இருக்கக்கூடியவர்களே, ஒவ்வொரு நாளும் பல சிந்தனைகளிலே நாம் சிந்தித்தோம், திருப்பதி நிறைவேற்றினோம், ஒன்றாக குடும்பமாக கூடி நாம் கொண்டாடினோம். அன்னை மரியா நம் உள்ளத்திலே வளர்ந்திருக்க வேண்டும். அன்னை மரியா நம்முடைய எண்ணங்களிலே உயர்ந்திருக்க வேண்டும். உயர்ந்திருக்கிறாரா? அது உங்களுடைய சிந்தனைகளுக்கு நான் விடுகிறேன். நாளை நாளிலே நாம் அந்த திருவிழாவிலே அந்த சிந்தனையினுடைய உச்சம் நமக்கு வெளிப்படும். அதுதான் நாம் கொண்டாடுகிற நவநாளினுடைய ஒரு நன்றியாகும். இதை சிந்தித்து பார்ப்போம். அப்படி இந்த நாளை சிறப்பித்து இந்த திருப்பணியை நிறைவேற்றி வந்த நம்முடைய மண்ணின் மைந்த தமிழ்ராஜ் அவர்களுக்கு பங்கின் சார்பாக மனமார்ந்த நன்றியை நான் கொண்டாடுகிறேன். அவரை கௌரவிக்க ஆத்மாநகரத்திற்கு நாட்டாமைக்கு சாமி, நிக்கேலாசிரியருக்கு நாட்டாமைக்கு விக்டோரியா ஆசிரியர் அவர்களும் கௌரவித்தார். அன்பார்ந்தவர்களே, இனி வருகின்ற செய்திகள் எல்லாம் முக்கியமானது. விரைவாக முடிச்சுவோம். நமக்கு நேரம் இல்லை. தொடர்ந்து நிறைய வேலைகளை செய்ய வேண்டியது, தயாரிப்புகளை செய்ய வேண்டியிருக்கிறது. நாளை நாம் நம்முடைய பங்கின் பெருவிழாவை கொண்டாட இருக்கிறோம். நம்முடைய பாதுகாவலியான தூய நூறு அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாட இருக்கிறோம். காலை உங்கள் தெரிவித்தது போல நம்முடைய திருவிழா திருப்பணியை தலைமையேற்று வழிநடத்த நம்முடைய உயர்மறை மாவட்டத்தின் பேராயர் மேதகு பிரான்சிஸ் கலிஸ் அவர்கள் வருகிறார். எனவே அவரை சரியான நேரத்தில் நாம் வரவேற்க வேண்டும். ஏற்கனவே நான் ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தண்ணி 8 மணிக்கே விடப்படும். விரைவாக எல்லாம் முடிச்சுட்டு உங்களுடைய வேலையை முடிச்சுட்டு 7:30 7:45 மணிக்குள்ளாக அனைவரும் ஆலய வளாகத்திலே ஒன்றாக கூடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அந்த துணி மைக்கு வச்சு போகணும். மைக்கில் உபதேசத்தில் யாரும் வாங்க யாரும் வாங்க அப்படின்னு கூப்பிட வச்சுக்கக்கூடாது. தயவு செய்து நாளை நாம் நம்முடைய குடும்ப விழாவை கொண்டாடுவோம். குடும்ப விழானா எல்லா குடும்பம் இருக்கும், எல்லாமே இருக்கும். குடும்பத்தின் உறுப்பினர்கள் எல்லாரும் இருக்கணும், சரியான நேரத்தில் இருக்கும். அதனால அவருக்கு அடுத்தடுத்து திருப்பதி இருக்கு. 11 மணிக்கு இன்னொரு திருப்பதிக்கு போகணும். அதுக்கு அடுத்தது இன்னொரு திருப்பதி மாலை 5:30 இருக்கு. அதனால அவரையும் நாம் சிறப்புப்படுத்தக்கூடாது. நம்முடைய பங்கிற்கு விருப்பத்தோடு இருக்கிறவரை நாம் விருப்பமாக வரவேற்கிறோம். எனவே சரியான நேரத்தில் அவரை வரவேற்க ஆலய வளாகத்தை கூடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, அவருக்கு மரியாதை செலுத்துவதெல்லாம் அவர் ரொம்ப விரும்புவது கிடையாது. அதனால நம்முடைய பங்கின் சார்பாக ஊர் சார்பாக ஒரு கொண்டாடுவோம். சரிங்களா? தயவு செய்து அந்த நேரத்தில் வந்துட்டு சாமி நான் ஒரு கொண்டாடு போகிறேன், நான் ஒன்று போகிறேன் அப்படின்னு தயவு செய்து சொல்லாதீங்க. நான் சொல்ற ஒரே வார்த்தையாக இருந்தால் நோ அப்படியா? அதனால அதை அவர் விரும்புவதும் கிடையாது. அந்த ஒரு கொண்டாடையும் அவர் விரும்புவது கிடையாது. இருந்தாலும் நம்ம ஊருக்கு அந்த பங்கின் சார்பாக ஊரின் சார்பாக ஊர் தலைவர் அவருக்கு கொண்டாடை போட்டுவார். தயவு செய்து அந்த இடத்துல ஒரு சங்கடத்தை உருவாக்குறார். யாரும் கொண்டாட வராதீங்க, அவருடைய ஆசீர்வாதம் மட்டுமே போகும். அதனால ஒரே ஒரு கொண்டாடை எல்லோருடைய சார்பாக அவருக்கு போட்டப்படும். அதனால தயவு செய்து கருத்தில் கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அன்று மாலை, அதாவது நாளை மாலை நாம் ஆடம்பர தேர்தலியை கொண்டாட இருக்கிறோம். அது எத்தனை மணிக்கு போகும் என்றதை நான் கரெக்டாக திரும்ப நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். 8 மணி போல நமக்கு இங்கே நற்கருணை ஆராதனை, நன்றி ஆராதனை இருக்கும். அதை முடிந்தவுடனே நம்முடைய தேர்தலானது திரும்பும். ஒரு சில ஒழுங்குமுறைகளை நாம் கடைபிடிக்க தொடர்புகிறோம். கல்விக்குரியவர்களே, நாம் கொண்டாடுவது வெறும் விழா மட்டுமல்ல, நம்முடைய ஆன்மீகம் சார்ந்த, நம்முடைய குடும்பம் சார்ந்த, நம்முடைய உள்ளார்ந்த விழா. எனவே இந்த உள்ளார்ந்த விழாவிலே நமக்கு முதன்மையாக இருக்கணும்னா பக்தியும் மரியாதை. பக்தியும் மரியாதை மீண்டும் மீண்டும் நாம் வலியுறுத்துவோம். எனவே நாளைக்கு தேர்தலை ஆரம்பிக்கலாம். அந்த தேர்தலில நாம் பக்தியையும் வணக்கத்தையும் மரியாதையும் நாம் வெளிப்படுத்த வேண்டும். அப்ப பக்தியையும் மரியாதையும் வணக்கத்தையும் நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்றால்
மது அறைந்துவிட்டு யாரும் தேடி ஏறவோ அங்கே வந்து இருக்கவோ தயவு செய்து முயற்சி செய்ய வேண்டாம். நீங்கள் நல்லா ஒத்துழைக்கீங்க, அதற்காக நான் ஒரு செய்தியாகத்தான் நான் தருகிறேன். அடுத்ததாக பெரிய தேரி யார் அமர்வது என்பது கூட்டு நாட்டாண்மைகள் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அவர்கள் வழிநடத்துவார்கள். அவர்களோடு சேர்ந்து ஒரு சில இளைஞர்கள் மற்ற கூட்டு நாட்டாண்மைகள் எல்லோருமே 3 பேரையும் வழிநடத்துவார்கள். எனவே அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன்படி அவர்களுக்கு ஒத்துழைக்குமாறு உங்களை என்னோடு கேட்டுக்கொள்கிறேன். தேர்பவழியில் மாலை கொடுக்கப்படும். மாலை வாங்க கொள்கிறவர்கள் ரூபாய் 50 கொடுத்து அந்த மாலையை பெற்றுக்கொள்ளலாம். தேங்காய் அங்கே கொடுப்பீங்க. தேங்காய் அடுத்த நாள் ஏலம் விடலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். வேணுங்கிறவங்க அதை வாங்கிக் கொள்ளலாம். அன்றைக்குரியவர்களே, சேலை காணிக்கை கொடுக்க விரும்புகிறவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அந்த சேலை காணிக்கை கொடுத்தவங்க திருவிழா முடிந்த பிற்பாடு, கொடியிறங்கிய பிற்பாடு, திருப்பதி முடிந்த உடனே அது ஏலம் விடப்படும். நீங்கள் பணம் கொடுத்தாதான் அந்த சேலையை நீங்கள் வாங்கிக்க முடியும். அதனால் குடியிறக்க முடிந்த பிற்பாடு அந்த ஏலம் நடைபெறும். இந்த கோயில் மணி அடிக்கிறது சின்ன பிள்ளைங்கெல்லாம் போய் பிடிச்சி இழுத்து அடிக்கக்கூடாது. ஒன்று உபதேசியார் அடிப்பார். உபதேசியார் அங்கே ஜெபம் சொல்லிட்டு இருக்காருன்னா நாங்கள் யாரை சொல்கிறோமோ அவங்க தான் போய் அடிக்கணும். இஷ்டத்துக்கு சின்ன பசங்களாம் போய் பிடிச்சி இழுத்து விளையாடுவது கோயில் மணி இடம் அல்ல. எனவே அதுவும் ஒரு புனிதமான மணி. அதை தகுந்த முறையில் அடிக்கணும். அதனால் யாரும் தயவுசெய்து பிள்ளைங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து பேர் போடுறத பிடிச்சி இழுக்கணும் எல்லாம் அடிக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். தயவுசெய்து நினைக்க வேண்டாம். அதற்கென்று ஆட்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அவர்கள் மட்டும்தான் அடிப்பார்கள். நம்பிக்கையுடையவர்களே, நம்முடைய ஆலயத்தை நாம் தயார் செய்ய வேண்டும், சுத்தப்படுத்த வேண்டும். அதனால் நான் குறிப்பிட்டு யாரையும் நான் கூப்பிடல, எல்லாரையும் நான் பொதுவாக கூப்பிட்றேன். திருப்பதி முடிஞ்சிருப்பாடு வீட்டுக்கு போங்க, சாப்பிடுங்க. யார் விருப்பப்படுறவங்க வந்து ஆலயத்தை சுத்தம் செய்வோம், கோலம் போடுவோம். விரைவாக பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றா சேர்த்து வேலையை முடிச்சுட்டு நம்ம போய் தூங்கிட்டு நாளைக்கு திருப்பதியை கொண்டாட நாம் வரலாம். அதனால் இரவு உணவு விட்டு யார் யாரெல்லாம் வரவேற்கிறீர்களோ கர்நாடகமாக வந்து பணி செய்து நிறைய பணி செஞ்சுருக்காங்க மாட்டாங்க. அவர்களோடு உடலிருந்து நாம் பணி செய்வோம் என்றால் நம்முடைய வேலையை நாம் விரைவாக முடிக்க முடியும். முன்பாளர்களே, இந்த செருப்பு காண போகிறது நிறையா பிரச்சனையாக அடிக்கடி. கோயிலில் செருப்பு காண போகக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறோம், தயவுசெய்து சொல்லக்கூடாது சொல்கிறேன். தயவுசெய்து உங்கள் செருப்பை நீங்கள் கொண்டுட்டு போகலாம். அடுத்த செருப்பு கிடையாது. கோயிலில் வந்து அந்த செருப்பு கொண்டு போனீங்கன்னா அதை நம்ம ஒரே குடும்பத்து பிள்ளைகள் அதை மனசு வந்தாலே போதும். குடும்பத்து மக்கள் தான் இருந்தாங்க அப்படின்ற மனசு நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம எதையுமே எல்லாத்தையும் சரியாக செய்யணும். அதை எல்லாம் சரியாக நடைபெறும் என்று நம்புவோம். நம்முடைய அன்னையுடைய திருவிழாவை நம்பிக்கோடு நாளை கொண்டாடுவோம். முக்கியமான சகோதரர்களை கடந்த 9 நாட்களில் மதிய உணவானது வழங்கப்பட்டது. உங்களுடைய ஒத்துழைப்புக்கும் உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றி. நாளை காலை 11 முதல் 12 வரை திருப்பதி குடிகள் 11 முதல் 12 வரை மதிய உணவானது வழங்கப்படும். அனைவரும் வந்து உணவு அருந்தினை உணவு எடுத்துக்கொண்டுள்ள உணவு அருந்தினைக்கு அன்னை மரியாதை கொடுப்பது உங்களோட. இரண்டாவதாக கல்யாணம் பிரச்சனை, புதுநகர் பிரச்சனை வெளியூர் நடந்து போயிருக்கேன். பஸ் வச்சு, வண்டி வச்சு, ஆட்டோ வச்சு, அதனால் சரி ஒரு புதுசாக ஒரு பேர்ப்பாடு இந்த பழைய ஆலயத்தை ஒரு கல்யாண மண்டபமாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் நாட்டாளர்களும் காங்கிரஸ் ஆலோசித்து ஒரு உதவி கொண்டு இந்த பழைய ஆலயம் கல்யாண மண்டபமாக வருகின்ற ஜூலை மாதத்திற்குள் புதுக்கொள்ளுகிற புதிய காரணங்களோ நாட்டாளர்கள் காரணங்களோ சிந்திகள் காரணங்களோ அதை விட 3 மடங்கு நல்லா. அதனால் எனக்கு தேவையானது உங்களுடைய டொனேஷனோ பணமோ.
எனக்கு தேவையானது என்னுடைய ஜெபம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கைக்காக, நம்முடைய ஊருக்காக நம்ம கல்யாணம் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துக்கும் பயன்படும். உதாரணத்துக்கு பயன்படுகிறோம், உங்களுடைய பொருளாதாரம் பயன்படும், எல்லாத்துக்கும் பயன்படும். அதனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்த கருத்துக்காக ஜெபம் செய்யணும். நாளை எல்லாம் இருக்கிறோம், புதிய அவரை கல்யாணம் எல்லாம் இருக்கிறோம். ஆண்டவர் நேரத்திலையும் உங்களுடைய ஜெபத்தாலும் நிச்சயமாக வருகிற ஜூலை மாதத்திற்குள் புதுப்பொழிவுடன் பல வசதிகளுடன் அந்த ஆலயம் கல்யாணம் மண்டலாக மாற்றிக்கிறோம். நான் தொடர்ந்து ஜெபிங்கள். தேவையான ஆசையும் ஒரு பிள்ளைகளுக்கு